Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 50வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் மே 2 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. ஐபிஎல்லோட 50வது மேட்ச் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. இந்த ஹைதராபாத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது பயங்கர கான்ட்ரவர்ஷியலாகவும் போனுச்சு. ஸோ ரொம்ப பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பவுலர்ஸே வந்து இதை பத்தி ஓப்பனா பேசுற அளவுக்கு வந்து இருந்துச்சு. இப்போ கடைசி 2-3 மேட்சா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஸ்கோரா மாறிட்டு வருது. நியூட்ரலான மேட்சஸ் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு 160 165 அந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் 2-3 மேட்ச் நடந்துட்டு இருக்கு. மேபி அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம். மேபி ரொம்ப இத்தனை மேட்ச் ஆடி விளையாண்டதுனால பிச்சு கொஞ்சம் யூஸ் பிச் ஆனதுனால கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு ஃபேவரா ஸ்லைட்டியா சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. ட்ரெடிஷ்னல் ஹைதராபாத் பிச் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அதை வச்சு உங்களுக்கு ஒரு பிச் ரிப்போர்ட் சொல்றேன். ஸோ அதை வச்சு 1 or 2 டீம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட உடனே நம்மளோட யூசர்ஸ் டக்குன்னு எல்லாம் மாறவே மாட்டாங்க. ஏன்னா பேட்டிங் சப்போர்ட் பண்ணிருக்கு. 45 மேட்ச் பேட்டிங் சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட டீம் போடுறப்ப எல்லாருக்கோட மைண்டுமே என்ன போகும்னா பேட்டிங்க்கு ஃபேவரா பேட்ஸ்மேன்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணி வருவாங்க. ட்ரெடிஷ்னல் பிச் ரிப்போர்ட் ஹைதராபாத்ல எந்த மாதிரி இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படிங்கறத வச்சு சொல்றேன். அதை வச்சு 1 or 2 டீம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பை சான்ஸ் அப்படி நடந்துச்சுன்னா அந்த டீமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல நல்லாவே ஸ்விங் இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து மிடில் கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. இனிஷியல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. சாரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பயங்கர டாமினேட் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னா ஸ்விங் பண்ணக்கூடியவங்க, நல்லா ஸ்விங் பண்ணக்கூடியவங்க இங்க விக்கெட்ஸ் வந்து அதிகம் எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி இங்க வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாருக்கு நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸும் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் சீசன்ஸ்ல எல்லாத்துலயுமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த பர்டிகுலர் வென்யூல நல்லாவே ஸ்விங் இருக்கும். முதல் 5-6 ஓவர்கள் 5-6 ஓவர், அதாவது இந்த பவர் பிளே ஓவர்ஸ் எல்லாம் நிறைய ஸ்விங் இருக்குங்க. நல்ல ஸ்விங் இருக்கும் இங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிச்சு பவுலிங்க்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. பவுலர்ஸ் இங்க நிறையவே என்ஜாய் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 165 அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுனா ஆகும் செகண்ட் இன்னிங்ஸ்ல. வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 74 மேட்ச் வந்து இங்க நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க வந்து 34 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க சேஸ் பண்ணவங்க 39 மேட்சும். மத்த பிச்சஸ் மாதிரிலாம் இது கிடையாதுங்க. மத்த பிச்சஸ்ல வந்து எடுத்தோன்னே சேஸ் பண்றேன்றாங்க. சேஸ் பண்ற டீம் மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வின் பண்ணிருப்பாங்க. இந்த வெனுல ரெண்டுக்குமே ஈக்குவலா தான் சப்போர்ட் பண்ணிருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, செகண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ரொம்ப ஈக்குவலா சப்போர்ட் பண்ணிருக்கு. நான் சொன்ன மாதிரி இங்க பவுலிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்ஸ்ல இந்த வெனுல செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க டாமினேட் வந்து பண்ணிருக்காங்க. ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 18 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா வின் பண்ணிருக்காங்க. 9 மேட்ச் தலா 9 முறை வந்து ரெண்டு பேருமே வின் பண்ணிருக்காங்க. யாருமே அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த ரெண்டு டீமுக்கு அகேன்ஸ்டா பிளே பண்ணப்போ இந்த ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ஹெட்மயர், துருவ் ஜூரல், ரோமன் பவுல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் பவுல்ட், ஆவேஸ் கான், யஸ்வந்தர் சஹல் அண்ட் சந்தீப் சர்மா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்ததான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது ஐடன் மக்ரம், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாத், ஷபாஷ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே. ஸோ மயங்க் மார்க்கண்டே லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வெளியே உட்கார்ச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் அவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே பிளே குள்ள வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். நடராஜன், அடுத்ததா ஜெயதேவ் உன்னட்கர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பேச சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பேட் பால் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு
அது மட்டும் கிடையாது, என்ட்ரி ஃபீஸ் மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன், ஜஸ்ட் நீங்க ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி கம்பேரிசன் வேரியேஷன் செக் பண்ணி பாருங்க. கம்பேரிசன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஆப். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. தென் நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் பண்ணிக்க ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இது ஃபேண்டசி. ஸோ நான் ஃபேண்டசி ப்ளே பண்றேன் மேட்ச் இல்லாத சமயத்துல, அல்லது நான் ஒர்க்ல இருக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு கேம்ஸ் ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அப்படி கேம்ஸ் பண்றது மூலியமாவும் நீங்க ப்ளே பண்றது மூலியமாவும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுல லூடோலாம் இதுல இருக்கு. ஸோ லூடோ லவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்பா இருக்கும். ஸோ லூடோலாம் நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். நிறைய கேம்ஸ் இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ரீ டைம்ஸ்ல கேம்ஸ் விளையாண்டும் நீங்க உங்களால ஏர்ன் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, தென் ஹென்ரிக் கிளாசன், லைக் இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 80% மேல இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ். ஸோ தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், இந்த முதல் 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பிளேயர். 2 டீம்ல இருந்து 7 பிளேயர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80%க்கு மேல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இவங்கல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு வருவோம். ஸோ இதுல டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேருமே வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து சோக் ஆயிட்டாங்க. டிராவிஸ் ஹெட் அதுக்கு முன்னாடி மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் அவுட் இருந்து எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஸ்வின் இருக்காரு. இன்சிலா பவர் பிளேலயே கூட பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் ஸ்லைட்லி வீக்கா இருக்காருங்க. ஆஃப் பிரேக் பவுலர் டிராவிஸ் ஹெட். அஸ்வின் டிராவிஸ் ஹெட் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கலாம். பட் அஸ்வினை வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே பவர் பிளேல பெருசா பயன்படுத்தவே இல்லை. அஸ்வின் பவர் பிளேல பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல இந்தியாவுக்காக அவர் விளையாண்டப்பையும் சரி, சிஎஸ்கேக்காக விளையாண்டப்பையும் சரி, அவர் பவர் பிளேல முதல் ஓவரே கூட நிறைய மேட்சஸ் அவர் பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ பவர் பிளேல பவுல் பண்றது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இந்த மேட்ச் இந்த சீசன்ல அவருக்கு அவர் இது வரைக்கும் பயன்படுத்தல. டிராவிஸ் ஹெட் அவரை விட்டோம்னா ஒரு பெரிய ஸ்கோரை கொண்டு போய் விட்டுருவாருங்கிறது கண்டிப்பா ஆப்போனன்ட் டீமோட கேப்டன், அதாவது சஞ்சு சாம்சனுக்கும் அது தெரியும். டிராவிஸ் ஹெட் சின்ன வீக் அந்த ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்ட மேபி அதற்காக வேணா அஸ்வினை பவர் பிளேல கொண்டு வரலாம். அஸ்வின் டிராவிஸ் ஹெட் ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கலாம். சப்போஸ் அஸ்வினை முதல் 6 ஓவர்ல கொண்டு வரலன்னா டிராவிஸ் ஹெட்டோட பேட்ல இருந்து 35 இருந்து 40 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நல்ல ஃபார்ம், இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. இந்த வெனுலையுமே நல்ல ஒரு ஆவரேஜும் வச்சிருக்காரு, நல்லாவும் ஆடி இருக்காரு. ஸோ கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து 35 இருந்து 40 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அபிஷேக் சர்மா, ஸோ அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல இருந்து ஒரு பெரிய ஒரு காம்பியோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. அதாவது ஒரு கம்மி பால்ல ஒரு 35 40 ரன் அடிக்கிறாரு, ஏதாவது ஒரு மேட்ச் ஆடுறாரு, அப்புறம் அடுத்ததான் கொஞ்சம் அவுட் ஆயிடுறாரு. அவர் இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் குவாலிட்டியான பிளேயர். ஆனா மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணணும் போறப்பதான் அங்க தப்பாயிடுது. அதாவது ஒரு ஓவருக்கு ஒரு 2 பால் 3 பால் தவறான பால் வருதுன்னா அதை வந்து பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணிட்டு மீதி ரொட்டேட் பண்ணி ஆடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போகாம வெரி அந்த 6 பாலுமே நான் சிக்ஸஸ் அடிச்சிருவேன், 6 பாலுமே நான் பவுண்டரிஸ்ல தான் ட்ரீட் பண்ண போறேன் அப்படின்னு ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்ஸ்மேனுக்கான ஒரு மனநிலையா இருக்காது. அது வந்து ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவங்க அது ஒரு கடைசி 4 ஓவர் 5 ஓவர் ஆடிட்டு போயிடலாம். இப்போ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண கொடுக்குறாங்கன்னா ஓப்பன் பண்றப்போ அவங்க வந்து ஒரு பெரிய லாங் இன்னிங்ஸ் ஆடி அந்த ஸ்கோரை செட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி வந்து அவருக்கு வந்து இந்த கடைசி 2-3 மேட்சஸா தெரியல எனக்கு. அவரு வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றது அவருக்கு இருக்கிற மைனஸா எனக்கு தெரியுது. அது வந்து எல்லா மேட்சுமே கை கொடுக்குமான ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் பிரேக் பவுலர்ஸை வச்சு கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ட்ரெண்ட் பவுல்ட். ஸோ ட்ரெண்ட் பவுல்ட் வெஸ் அபிஷேக் சர்மா இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு அதிகம். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஸ்விங்ல கொஞ்சம் ஒரு வீக்கா தெரியுறாரு. ட்ரெண்ட் பவுல்ட் வந்து பயங்கரமா நல்லா ஸ்விங் பண்ணக்கூடியவர். இந்த வெனுவும் இன்சியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். ஸோ ட்ரெண்ட் பவுல்ட், சந்தீப் சர்மா இப்படி 2 ட்ரெண்ட் வந்து லைக் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு இருக்கு. ஏன்னா அவர் ஸ்விங் பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காருங்க. ஸோ பால் கொஞ்சம் கூட ஸ்விங்கே ஆளுன்னு அந்த பால் எல்லாம் பிரிச்சு எடுத்துறாரு. ஆஃப் பிரேக் பவுலர்ட்ட எப்படி டிராவிஸ் ஹெட் ஸ்லைட்லி வீக்கா இருக்காரோ அதே மாதிரி ஸ்விங் பவுலர்ஸ்ட அபிஷேக் சர்மா வீக்கா இருக்காரு. அந்த ஸ்விங் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ட்ரெண்ட் பவுல், சந்தீப் சர்மா இந்த 2 பேர்கிட்டயுமே இருக்கிறதுனால கண்டிப்பா அபிஷேக் சர்மா வெஸ் ட்ரெண்ட் பவுல்ட் வெஸ் அபிஷேக் சர்மா, சந்தீப் சர்மா வெஸ் அபிஷேக் சர்மா இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அவரோட பேட்ல இருந்து நான் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு 20 இருந்து 25 ரன்ஸ்க்குள்ள அவர் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் எனக்கு தெரியுது. ஸோ டிராவிஸ் ஹெட் இந்த மேட்ச் வந்து நல்ல ரன்ஸ் ஆடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஐடன் மெக்ரம் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா விக்கெட்ஸ் ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா ஐடன் மெக்ரம் பேட்ல வந்து 35 இருந்து 50 ரன் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கான, வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஐடன் மெக்ரம் கண்டிப்பா வந்து டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு மடல்ல டீம் போட்டீங்கன்னா அதெல்லாம் மஸ்ட் ட்ரை. தென் பேட்டிங்ல வந்தாலும் 35 இருந்து 50 ரன் வரைக்கும் கூட அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கு. ஏன்னா குவாலிட்டியான பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவரோட
பேட்டிங் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ட்ரெண்ட் போல்டா இருக்கட்டும், சந்தீப் சர்மா, தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆவேஸ் கான், யஸ்வந்தர் சகல், ரவிச்சந்திரன் அஸ்வின், குவாலிட்டி பவுலிங் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இந்த பவுலிங் யூனிட் அகேன்ஸ்டா அவர் வந்து ரொட்டேட் பண்ணி நிறைய ஸ்கோர்ஸை வந்து ஆடக்கூடியவர். பெருசா வந்து ஹார்ட் ஹிட்டிங்க்கு போக மாட்டார். பாலை ரொட்டேட் பண்ணி அடுத்த பிளேயர் ஆட வச்சு ஒரு தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ் ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து நம்ம 35 50 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் மேட்ச் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் மயங்க் மார்க்கண்டேங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இல்ல, பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால அவர் வந்து பவுல் பண்ணாரு. இந்த மேட்ச் மயங்க் மார்க்கண்டே உள்ள வந்ததுனால நிதிஷ்குமார் ரெட்டி பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். நிதிஷ்குமார் ரெட்டி பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரையா நான் சொல்லுவேன். நிதிஷ்குமார் ரெட்டி பவுல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல அபிஷியல் லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் மேட்ச்க்கு வந்து ஸ்டோனிஸ்க்கு நான் வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கோ இல்லையாங்கிறத நான் டெலிகிராம்ல சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கான ஆப்ஷன்ஸும் நான் கண்டிப்பா டெலிகிராம்ல வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜா கொடுக்குறேன். அவர் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஹென்ரி கிளாசன் ஆஸ் யூசுவல்ங்க 87%. 87%ங்கிறதுக்காக அவரை பிக் பண்ணுமானா கண்டிப்பா கிடையாது. விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர்ல இருந்து கண்டிப்பா அவரோட விக்கெட் கீப்பர் மூலியமாவே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்லயே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். தென் செம ஃபார்ம்ல இருக்காருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா கடைசி 4 ஓவர்ல வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சு கடைசி 4 ஓவர் பேட்டிங் இருந்தாலே 30-35 ரன் வரைக்கும் அடிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவர். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்றப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால வந்து டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 180+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிட்டா கூட இந்த பர்டிகுலர் வெனுவில் அதை சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அந்த மாதிரியான பவுலிங் ஆப்ஷன் தான் ரெண்டு டீமுமே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும். லைக் ஒரு 30-35 ரன்ஸ் வரைக்கும் கடைசி 5 ஓவர்ல வந்துட்டா கூட 30 ரன் வரைக்கும் அடிச்சு அந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷன். ரன்னிங் பேட்டிங்ல வேண்டாம், ஒரு 20 ரன் கூட அடிச்சா கூட விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சு ஒரு கணிசமான பாயிண்ட்ஸ் வச்சு அவர் வந்து ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. தென் சபாஷ் அகமது இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமானா ஒரு 2 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ணலாம். பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 ரன்ஸ்க்குள்ள அவர் அடிப்பாரு. இந்த 2 ஓவர்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா ஓகே அவர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. அப்படி இல்லைன்னா அவர் இந்த ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உனட்கட், நடராஜன், மயங்க் மார்க்கண்டே இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலர்ஸ். ஸோ இதுல பேட் கமின்ஸ் அவரோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. புவனேஸ்வர் குமார் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் ஒரு போல் பண்ணுவாரு. இந்த வெனுல நிறைய ரெக்கார்டு வச்சிருக்காரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு அதிகம் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு 4 ஓவருமே போல் பண்ண வாய்ப்பு இருக்கும் இந்த மேட்ச். ஜெயதேவ் உனட்கட் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர். நடராஜன் 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. மயங்க் மார்க்கண்டே அதே மாதிரி 3 ஓவர் வரைக்கும் அவரு போல் பண்ணுவார். ஸோ இதுதான் இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா டி நடராஜன் அண்ட் பேட் கமின்ஸ் இந்த 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேருமே வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு கேப்டன் ரைஸ் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க எஸ்ஆர் கிச் அப்படின்னா நடராஜன் அதே மாதிரி மினிமம் 2 விக்கெட் மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா அதுவே செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா பேட் கமின்ஸ் இருந்து நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். டி நடராஜன் இருந்து மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவே மயங்க் மார்க்கண்டே இருந்து போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா செகண்டா போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் கூட அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மயங்க் மார்க்கண்டே இருந்து. ஜெயதேவ் உனட்கட் ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட், செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா சம்டைம்ஸ் விக்கெட்ஸ் இல்லாம கூட போகலாம். எப்படினாலும் போத் இன்னிங்ஸ் சேர்த்து 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. புவனேஸ்வர் குமார் வெறும் 7%. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ புவனேஸ்வர் குமார் இந்த மேட்ச் நம்ம மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் அவர் வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல ஸ்விங் கிடைக்கக்கூடிய இந்த வெனுல அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்க போகுது. புவனேஸ்வர் குமார் ஒரு சூப்பரான ஆப்ஷனா இந்த மேட்ச் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசன் டபுள் ஆப்ஷன்ஸ். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸோ நடராஜன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ஒரே ஓவர்ல டெத் ஓவர்ல பவுல் பண்றதுனால ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸோ இந்த 3 பிளேயருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்களா தெரியுறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே செம ஃபார்ம்ல இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். தென் 2 பேருக்குமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவுமே கிடையாது. அது ஒண்ணுதான் உங்களுக்கு இருக்கிற மைனஸ்.
ஸோ ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸ் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவர் டேரக்டா ஃபீல்ட் பண்றாரு. ஃபீல்டிங் பண்றப்போ கிடைக்கக்கூடிய கேட்ச் இவர் வந்து லாங்ல தாங்க ஃபீல்டிங் நிற்பார். 1 or 2 கேச்சஸ் பிடிக்க சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு கேட்ச் பிடிச்சாருனா கூட 8 பாயிண்ட், தென் ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், இதுலயே ஒரு 12 பாயிண்ட் கிடைச்சிருந்து. தென் 20 ரன் அடிச்சாருனா கூட அதுக்கு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 42 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர மினிமம் அவர் வருவதற்கான சான்சஸ் இருக்கு. வெறும் 20 ரன் அடிச்சிட்டாருனா கூட, வெறும் 20 ரன் அடிச்சா கூட ஒரு 40ல இருந்து 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பட் ஜெய்ஸ்வாலுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாரு. இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் ஸ்விங் பவுலர்ஸ் தாங்க. ஸ்விங் பவுலர்ஸ் அண்ட் கட்டர்ஸ் பால் போடக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ ஸ்விங் பவுலர் இன்சிலா பவர் பிளேல புவனேஸ்வர் குமார் நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடியவர். அதுல ஒரு ஸ்லைட்லி ஒரு ட்ரெண்ட் இருக்கு. லைக் ஜெய்ஸ்வாலுக்கும் புவனேஸ்வர் குமார் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, ஸ்விங் பவுலர்ஸ் தப்பிச்சிட்டாரு அப்படின்னா கட்டர்ஸ் பால் போடக்கூடியவங்க, ஸ்லோ பவுன்ஸ் போடக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ். ஸோ பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார் இவங்க 2 பேத்துக்கிட்ட இருந்தும் ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்க சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ ஜெய்ஸ்வால்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஜாஸ் பட்லர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் 20 ரன் அடிச்சிட்டாருனா கூட அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த கேட்ச் அவர் ஃபீல்டிங் பொசிஷனை பொறுத்து. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த வெடோலையும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாத்துலயுமே. அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் இந்த சீசன் வேற லெவல்ல இருக்குங்க. அவருக்கு உண்மையிலே வேற லெவல், சூப்பரா ஆடுறாரு. எல்லா மேட்சுமே சூப்பரா ஆடி இருக்காரு. தென் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்லயுமே வந்து உள்ள வந்துட்டாரு. இந்த பர்டிகுலர் மேட்சும் அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 25 ரன். தென் விக்கெட் கீப்பர் பண்றாரு, ஒன் டவுனே வராரு. இப்போ ஹென்ரி கிளாசன் எடுத்துக்கோங்க. ஹென்ரி கிளாசனோட டவுன் ரொம்ப கொஞ்சம் மிடில் ஆர்டரா வராரு. அவர் சப்போஸ் சம்டைம்ஸ் இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 130 ரன் தான் அடிக்கிறாங்க, அல்லது ஒரு 120 ரன் தான் அடிக்கிறாங்க அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய முதல் 3 பேருமே இந்த 120 ரன் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல ஹென்ரி கிளாசனுக்கு பேட்டிங் வர வாய்ப்பே இருக்காது. பட் ஒன் டவுனே வராரு சஞ்சு சாம்சன் அப்படிங்கிறப்போ அவருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஹென்ரி கிளாசனை கம்பேர் பண்றப்போ சஞ்சு சாம்சனோட பேட்டிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால, கொஞ்சம் டாப் ஆர்டர்லயே வர்றதுனால அவர் 100% பேட்டிங் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ அந்த வகையில பேட்டிங்ல வந்து வெறும் 15ல இருந்து 20 ரன் அடிச்சிட்டாருனா கூட விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா 50ல இருந்து 55 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க போகுது சஞ்சு சாம்சனுக்கு. ரியான் பராக். ஸோ ரியான் பராக் இந்த சீசன்ல வந்து தான் யாருங்கிறத காமிச்சிட்டாரு. ஓப்பனா சொல்லணும்னா கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்குமே அவர் மேல பயங்கர கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, பயங்கரமா அவரை கலாய்ச்சாங்க. இவர் ஃபீல்டிங்க்கு மட்டும் தான் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய அவர் மேல ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. பட் இந்த சீசன்ல நான் ஒரு சாலிடான பிளேயர், சாலிடான மிடில் ஆர்டர், எந்த சமயத்திலுமே மேட்சை 100 மாத்தக்கூடிய பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன்ல காமிச்சிருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் 81% பிக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர்கிட்ட இருக்கிற வீக்கா நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா ஒரு 2 பால் 3 பால் ரொட்டேட் பண்றாருன்னா அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அடுத்தது உடனே அந்த பவுண்டரி சிக்ஸஸ் அடிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிடுறாரு. கொஞ்சம் கவுண்டர் ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்த பால் ரொட்டேட் பண்ணிட்டு திரும்ப கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்கு போகாம திரும்பவும் அந்த ஹிட்டிங் எபிலிட்டியை காமிக்கணுங்கிற மனநிலையிலே போறாரு. அது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஸ்பின்னர்ஸ்ங்க. ஸ்பின்னர்ஸ்லுமே இந்த தூக்கி போட்டு ரொம்ப ஸ்லோவரா தூக்கி போடுற பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்றாங்கன்னா இப்ப யசுந்தர் சகல் எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு விக்கெட் எடுப்பார். கொஞ்சம் ஸ்லோவரா நம்ம நார்மலா ஒரு 80 ஸ்பீட்ல போடுறாங்க அப்படின்னா அதை இன்னும் கம்மி பண்றாங்க, ஒரு 75 மாத்துறாங்க. அந்த மாதிரியான வேரியேஷன் ஸ்பின்லயே வந்து ஸ்லோவா தூக்கி போட்டு வேரியேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அந்த வகையில SRHல அந்த மாதிரி போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாருக்குன்னா மைண்ட் மார்க்கண்டே. அவர் நார்மலா போடுற வேகத்தை விட ஒரு பால் பவுண்டரி சாரா அடிச்சிட்டாங்கன்னா உடனே இன்னும் ரொம்ப ஸ்லோ, அதுல பாதி அளவுக்கு தூக்கி போடுவார். ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் அவரு. ஸோ மைண்ட் மார்க்கண்டே விஸ் ரியான் பராக் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் நடராஜனுங்க. ஸோ நடராஜனோட ஏர்கர்ல வந்து அவர் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கும். நிறைய ஏர்கர் பால்ல வந்து கொஞ்சம் அவர் வீக்கா இருக்காரு. இதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் லெவல்ல விளையாண்ட மேட்சஸ்லயும் சரி, அந்த IPLலயும் சரி, அந்த ஏர்கர் பால்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அந்த ஏர்கர் பால்ல கொஞ்சம் நிறைய LBW முறையில் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த வகையில நடராஜன் விஸ் ரியான் பராக், அதுக்கு முன்னாடி மைண்ட் மார்க்கண்டே விஸ் ரியான் பராக் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். எப்படினாலும் அவங்கள்ட்ட வந்து நம்ம மினிமம் ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். துருவ் ஜூரல் லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான கேமியோ ஆனாரு. சூப்பரான ஒரு நாக். இந்த சீசன் ஃபுல்லாவே ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க, எதுக்காக அவர் டீம் இன்னும் வச்சுக்கிட்டே வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய வந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பதில் சொல்லிட்டாரு. துருவ் ஜூரல் ஒரு சூப்பரான ஒரு நாக், ஒரு 40+ சம்திங், சாரி 50+ நினைக்கிறேன். ஸோ சம்திங் ஆடினாரு, ஒரு நல்ல ஒரு நாக் ஆடினாரு. இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு 20ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வெறும் 9% ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக். இந்த மேட்சும் 50 ரன் அடிப்பாரானா கண்டிப்பா கிடையாது.
அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. வெறும் 20ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. ஆனா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ஸ்லைட்லி அவருக்கு இருக்குங்க. ஒரு 50-50 சான்சஸ் அவருக்கு இருக்கு. வெறும் 9% தான். அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை நீங்க நோட் பண்ணுங்க. ஃபீல்டிங் பொசிஷன் நோட்டுருங்க. கடைசியா நடந்த ஒரு 4 மேட்சஸோட ஸ்கோர் கார்டை மட்டும் எடுத்து பாருங்களேன். மேட்சுக்கு மேட்ச் மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு மேட்ச்லாம் வெறும் கேட்ச் மட்டுமே பிடிச்சி ஒரு 4 கேட்ச் 3 கேட்ச் சம்திங் ஏதோ பிடிச்சி அதுலயே ஒரு 15 ரன் அடிச்சு ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட்டாரு. ஸோ வெறும் 9% அவருக்கான பேட்டிங் ஆப்ஷன்ஸ் பிரகாசமா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அப்ப திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க பேட்டிங்ல வந்து ஒரு வெறும் 15ல இருந்து 20 ரன் அடிச்சிட்டாருன்னா கூட 20 ரன் அடிக்கிறாரு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 ரன் அப்படின்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைச்சிடும். தென் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் 34 பாயிண்ட் இதுலயே 35 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது. வெறும் 20 ரன் அடிச்சிட்டாருன்னா தென் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள ஃபீல்டிங் பொசிஷன் சும்மா லைட்டா போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்கோர் கார்டு லாஸ்ட் 2-3 மேட்ச் ஸ்கோர் கார்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வெறும் 9%. ஸோ எதெல்லாம் நமக்கு பாயிண்ட் கிடைக்கிறத நம்ம அப்படியே அலாசணும் அப்படின்னாவே நமக்கு கிடைச்சிரும். ஸோ துருசூரல் ஒரு பிக் டிஃபரன்ஸ் இல் பிக்கப் மேபி இருக்க சான்சஸ் இருக்கும். ஒரு 50-50 சான்சஸ் இருக்கு ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு. ஸோ ரோவன் பவுல் வெறும் 3%. அவருக்கான வாய்ப்பு வந்து கடைசி 4 ஓவர் தான் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் அவருக்கு இருக்கிற மைனஸ். ஸோ கடைசி 4 ஓவர்ல வந்து ஒரு 20+ ரன் ஒரு குயிக் கேமியோ ஆடி ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ற மாதிரியோ அல்லது ஒரு நல்ல டார்கெட்டை நோக்கி சேஸ் பண்ணி போறாங்களோ இவர் வந்து வின் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அவருக்கு இருக்கும். அப்படிதான் ஒரு வாய்ப்பு. ஒரு 20 ரன் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஹெட்மாயர் சேம் ரோவன் பவுலுக்கான ஆப்ஷன் தாங்க. அந்த ரோவன் பவுல் ஹெட்மயர் 2 பேத்தையுமே பின்ச் ஹிட்டரா வச்சிருக்காங்க. கடைசி 4 ஓவர் தான் உனக்கு. இந்த 4 ஓவர்ல உன்னால எவ்வளவு முடியுமோ அடிச்சு எனக்கு கொடு. அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் உனக்கு. நீ ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றனா ஒரு 30 ரன் குயிக்கா கடைசி 4 ஓவர்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு 50 ரன் அடிங்க. அடிச்சு எனக்கு ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு. அது சேஸ் பண்றேன்னா கடைசி 4 ஓவர் 50 ரன் தேவைப்படுதா 2 பேரும் அடிச்சு எனக்கு வின் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரியான ஆப்ஷன்ல தான் அவங்க 2 பேத்தையும் வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு தான் வாய்ப்பு. ஏன்னா யாராவது ஒருத்தங்க ஒரு 30 ரன் அடிக்கணும். அந்த கடைசி 4 ஓவர்ல பொறுத்த வரைக்கும் கடைசி 4 ஓவர் எல்லா பாலுமே அடிச்சு ஆடணுங்கிறப்போ மிஸ் ஷாட் ஆகி அவுட் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம பெருசா இவ்வளவு ரன் அடிப்பாங்க அவ்வளவு ரன் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க 2 பேர்த்துல நம்ம 20 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கடைசி 4 ஓவர்ல. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா அண்ட் ஜஸ்வந்த் சஹல் இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் 5 பவுலரோட தான் போறாங்க கடைசி 2-3 மேட்சஸா. ஸோ இதுல அஸ்வின் எல்லாருமே இப்ப 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா இந்த 2 பேரும் தான் அந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாங்க. 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இன்சில பவர் பிளேலயே 3 ஓவர் கூட சம்டைம்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வெஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா அவங்களுக்குள்ள ஒரு பேட்ல இருக்க சான்சஸ் அதிகம். ஆவேஸ் கான் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. ஸோ டெத் ஓவர்ல வெறும் 9% தாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா அந்த 20வது ஓவர் அவர் தான் போல் பண்றாரு அப்படிங்கிறப்ப ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ கடைசி ஓவர் 4வது ஓவர் தான் அந்த 20வது ஓவர். இந்த 4வது ஓவர்ல ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்புலாம் சம்டைம்ஸ் இருக்கும் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றவங்களுக்கு. இப்ப மீதி 3 ஓவர் இருக்கு. ஸோ அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்தாருன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் அவர் கேப்டனா கூட எலிஜிபிளா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரிஸ்கா நீங்க ஆப்வியஸ்க்கான கொஞ்சம் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டனா கூட ட்ரை பண்ணி பாருங்க. பை சான்ஸ் ஒரு 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னா ஒரு கேப்டனுக்கு பயங்கர எலிஜிபிளா இருப்பாரு. வெறும் 9% தான். சந்தீப் சர்மா நம்ம மினிமம் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் போல்ட் அந்த நான் சொன்ன மாதிரி 3 ஓவரை வந்து பவர் பிளேக்குள்ளேயே போட்டுருவாரு. அந்த ஒரு ஓவர் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்ணுவார். அப்படிங்கிறப்ப அந்த முதல் 3 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாலும் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா 2 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா. ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாருனாலும் ஒரு விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். யசுந்தர் சஹல் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் இந்த வெனுல செகண்டா பவுல் பண்றப்போ ஸ்பின்னர்ஸ் அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஈஸிலி பிச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ யசுந்தர் சஹல் நார்மலாவே செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் போல் பண்றப்ப 2 மேற்பட்ட விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளவர். ஸோ செகண்டா போல் பண்றப்ப மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரவிச்சந்திரன் அஸ்வின் வெறும் 11% தாங்க. பட் இந்த சீசன் அவர் கொஞ்சம் போர் சீசனா தாங்க இருந்திருக்கு. பெருசா விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. அவரோட பாலை ஈஸியா கணிச்சு ஆடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் தான் போய்கிட்டு இருக்கு. பட் எனக்கு என்னமோ இந்த மேட்ச் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் முதல் இந்த டாப் ஆர்டர்ல கூடிய 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவர் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. பை சான்ஸ் பேட்டிங்ல வாய்ப்பு கிடைத்தால் ஒரு 15 ரன் அடிச்சு அவர் வந்து ஃபேண்டசி டீம்ல வந்துருவாருங்க. ஸோ விக்கெட் எடுக்காம போக மாட்டார். இந்த மேட்ச் ஒரு விக்கெட்டாவது எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நார்மலா யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ வந்து பர்சனலி என்னோட ஆப்ஷன்ஸ் இது. நான் வந்து இதை வந்து நீங்க உங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டாலும் சரி எடுக்கலாம் சரி. நான் பர்சனலா யார் என்ன எவ்வளவு ரன் அடிப்பாங்கிற மாதிரி நான் ஒரு ஸ்லைட்டியா ஒரு சின்னதா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆனாலும் சரி ஒர்க் அவுட் ஆனாலும் சரி அது வந்து அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். இதை நீங்க பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி சொன்னதை வச்சு வேணா நீங்க உங்களுக்கு தோணுதை பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இது என்னோட
தமிழ் வெல் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். ஸோ இதுல வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லலாம், வந்தாலும் வரலாம், அது உங்களோட ஓன் போடுறதும் போடாதும் உங்களோட ஓன் விருப்பம். இதுல நீ சொன்னது நடக்கல அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எனக்கு வேணும். விருப்பம் தான் இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் விருப்பம் தான் பாருங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இதுல டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த மேட்ச் ஒரு 29 ரன் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஸோ அபிஷேக் சர்மா ஒரு 15 ரன் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். தென் ஐடன் மக்ரம் இந்த மேட்ச் வந்து ஒரு 38 ரன் வரைக்கும் அடிப்பாரு. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 20 ரன் வரைக்கும் அடிப்பாரு. தென் பவுல் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரை, ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு பவுல் பண்ணார் அப்படின்னா. ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம ஒரு 37 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் 1 or 2 கேச்சஸ் பிடிக்க சான்சஸ் இருக்கும். ஒரு ஃபேண்டசி, அதாவது விக்கெட் கீப்பர் மூலமா நமக்கு ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்துல் சமாத் நம்ம ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஷபாஸ் அகமது 2 ஓவர் போல் பண்றாரு, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் மேபி கிடைக்கலாம். தென் பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 10 ரன் வரைக்கும் அடிப்பாரு. பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. செகண்டா பால் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. புவனேஸ்வர் குமார் போத் இன்னிங்ஸ்லுமே மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு. தென் பர்சனலா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஜெயதேவ் உனாட்கட் இருந்து 1 விக்கெட். நடராஜன் போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. மயங்க் மார்க்கண்டே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஜெய்ஸ்வால் இருந்து நான் வந்து ஒரு 19 ரன்ஸ் உள்ள எதிர்பார்க்கிறேன். ஜாஸ் பட்லர் வந்து நம்ம 38 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27ல இருந்து 30, ஒரு 27 ரன் வச்சுக்கோங்க. ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்கும். ரியான் பராக் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 ரன்ஸ் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். துருவ் ஜூரல் இந்த மேட்ச் வந்து ஒரு 19ல இருந்து ஒரு 23 ரன்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஸோ ரோமன் பவுல் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 ரன்ஸ் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். ஹெட்மாயிட் வந்து நம்ம ஒரு 18ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். அஸ்வின் இருந்து கண்டிப்பா வந்து மினிமம் 1 விக்கெட். தென் பேட்டிங்ல 15+ ரன்ஸ் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட் இருந்து நான் போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட். ஸோ செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சந்தீப் சர்மா பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். யசவந்தர் சகல் செகண்டா பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட் கூட கிடைக்கும் செகண்டா பால் பண்றப்போ. ஸோ ஃபர்ஸ்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பர்சனலி என்னோட ஒரு ஆப்ஷன், என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன், இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும். ஸோ இதை வந்து ஓகே, நான் இதே மாதிரி நீங்க சொன்னது எனக்கு ஓகேன்னு படுது, நான் வேணா ஒரு டீம் ட்ரை பண்ணி பாக்குறேன், ரிஸ்கா ட்ரை பண்ணி பாக்குறேன், எனக்கு அப்படின்னு கவலை இல்லை, எனக்கு அது லாஸ் ஆனாலும் எனக்கு கவலை நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது வரைக்கும் வச்சுட்டு இந்த ஒரு செக்மெண்ட்டை மறந்துடுங்க. இந்த ஒரு செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு நான் வந்து ரிஸ்க் எடுப்பேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடக்கும்னு எனக்கு தோணுதோ அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னோட தோன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், ஐடன் மக்ரம் 2, ஹென்ரி கிளாசன் 3, பேட் கமின்ஸ் 4, நடராஜன் 5, புவனேஸ்வர் குமார் 6, தென் நிதிஷ்குமார் ரெட்டி 7, பட்லர் 8, சஞ்சு சாம்சன் 9வது ஆப்ஷன், தென் ரோவன் பவுல் 10வது ஆப்ஷன், ரவிச்சந்திரன் அஸ்வின் 11வது ஆப்ஷன், யசவந்தர் சகல் 12வது ஆப்ஷன், ட்ரெண்ட் போல்ட் 13வது ஆப்ஷன், தென் ரியான் பராக் 14வது ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக் பேட் கமின்ஸ். ஸோ சாரி, ஸ்மால் லீக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து யாரு கொடுத்துருப்பாங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். இந்த 3 பேருக்கு தான் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்க ஆப்போனன்ட் எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல. கிராண்ட் லீக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ்க்கு ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. தென் நடராஜன் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஐடன் மக்ரம் அவருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க கிராண்ட் லீக்ஸ்க்கு. தென் லைக் யசவந்தர் சகல் செகண்டா பால் பண்ண போறாருன்னா அவருக்கு கண்டிப்பா ஒன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஆவேஸ் கான். ஸோ ஆவேஸ் கானுக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. ரைட், ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் தான் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.